ஃப்ரெண்ட்ஸ், ரெடிமேட் குர்த்தி ஃபிட்டிங்காக நம்ம டாட் பிடிப்போம். அந்த டாட் எப்படி பிடிக்க போகிறோங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸுக்கும் நான் ஒன்று சொல்லிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் ரெடிமேட் குர்த்தி டாட் பிடிக்கிறது, சேரீ சைடு அடிக்கிறது, ஃபால்ஸ் அடிக்கிறது, ஏதாவது ஒரு கிழிஞ்சிருந்தாச்சுன்னா கூட அதை தைக்கிறதுக்கு டெய்லர் ஷாப்பை நீங்கள் தேடி போய் 50 100ன்னு நீங்கள் கொடுக்கறது பதிலாக ஒரு பேசிக் ஸ்டிச்சஸை நீங்கள் தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா, இது மாதிரி நீங்கள் வீட்டிலேயே ஒரு செகண்ட் ஹேண்டில் மிஷினை வாங்கி போட்டு கூட இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளுடைய டிஜே அவுட்ஃபிட் கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதுதான் ரெடிமேட் டாப்பு. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், பின்னாடி டாட் பிடிக்க போகிறோம். டாட்டுக்கு எப்படி மெஷர்மெண்ட் எடுத்து பிடிக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். உங்களுடைய லென்த்து ஷோல்டர்லேருந்து உங்களுடைய வெயிஸ்ட் வரைக்கும் உள்ள லென்த்தை மார்க் பண்ணிக்கோங்க. நான் 14 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கிறேன். என்னோட வெயிஸ்ட் லென்த்து பார்த்தீங்கன்னா 14. இப்போ அடுத்ததாக நீங்கள் ப்ளவுஸுக்கெல்லாம் ஃப்ரண்ட்டில் அப்பெக்ஸ் டு அப்பெக்ஸ் பாயிண்ட்டு மார்க் பண்ணுவீங்கள்ல, ஸோ அந்த பாயிண்ட்டை தான் இப்போ இங்கேருந்து நம்ம வித்துக்கு நம்ம பிடிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு அப்பெக்ஸ் டு அப்பெக்ஸ் 8 இன்ச்சஸ். ஸோ நான் இந்த இடத்துல ஒரு 4 இன்ச்சஸ் மார்க் பண்ண போகிறேன். ஸோ நம்ம 4 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறோம். இந்த இதுலேருந்து கரெக்டாக 14 இன்ச்சஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இதிலேருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஃபார்ம் பண்ணுங்கள். ஸ்ட்ரைட் லைனுக்கு இப்போ இங்கே 14 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கோம். இங்கேருந்து ஒரு 4 இன்ச்சஸ் மட்டும் நம்ம லென்த் எடுத்துக்கிட்டால் போதும் டாட் பிடிக்கிறதுக்கு. இங்கே ஒரு 4 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்க. ஸோ டோட்டலாக 8 இன்ச்சஸ் நம்ம டாட்டுக்கு மட்டும் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இந்த மார்க் பண்ணதெல்லாம் கரெக்டாக இந்த இடத்துல இருந்து 4 இன்ச்சஸ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சென்டர் பாயிண்ட், அதாவது 14 இன்ச்சஸ் எடுத்தோம் இல்லை, அந்த இடத்துல இருந்து ஒரு half inches மார்க் பண்ணிக்க போகிறோம் ஸ்ட்ரைட்டாக. இங்கே ஒரு half inches, இங்கே ஒரு half inches மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிட்டு இப்போ இதை நம்ம லைன்ஸ் போட்டுக்குவோம். இதை ஜாயின் பண்ணி விட்டுருங்க. இப்போ இப்படித்தான் நம்ம எந்த ஒரு ரெடிமேட் டாப்பாக இருந்தாலும் இல்லை நம்மளே ஒரு குர்த்தி ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா கூட இந்த மாதிரி தான் டாட் பிடிக்கணும். இந்த மாதிரி டாட்டை அந்த பக்கமும் வர்றதுக்கு நீங்கள் அப்படியே மறுபடியும் அடுத்த சைடு ஃபோல்ட் பண்ணி அந்த சைடு ட்ரேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஒரு பெரிய நீடில் வச்சுருப்போம், அதை வச்சு நம்ம மார்க் பண்ணி அந்த சைடு நம்ம ட்ரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் நம்ம டாட்டுக்கு மார்க் பண்ணணும். இதை அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம்னா இப்படி வச்சு இப்படி இந்த பார்ட்டில் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். இப்படி நீங்கள் ஒரு டபுள் ஸ்டிச் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக ரெடிமேட் டாப்பில் டாட் மேக் பண்ணிடலாம்.